வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி கருப்பு கலரில் ஒரு அட்டகாசமான சிக்கன் செய்யலாம் வாங்க. கடாயை வச்சு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டால் போதும், ரொம்ப வெங்காயம் தேவையில்லை. இதை நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனும் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். அதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். தக்காளி ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுக்கிட்டேன். நறுக்கி போட்டால் அது அப்படியே பீஸாக இருக்கும். அதனால் நல்லா அரைச்சி அதோடு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் பெசரி வச்சு கழுவிட்டேன் திரும்பவும். அப்போ தான் ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும். அதையும் போட்டு இதோட நல்லா வதக்குவோம். வதக்கணும் கறியை நல்லா. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள். இந்த மசாலா நானே வீட்டில் தயாரித்தது. சம பங்கு சோம்பும் சம பங்கு தனியாகவும் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுக்கணும். இந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன் நான். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த சிக்கன் கூட. இந்த மசாலா போட்டிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இதை ஒரு வதக்கிட்டு சுடு தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. சுடு தண்ணி நல்லா சூடு வச்சு சுடு தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. போட்டு மூடி வச்சு வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுருங்க, வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. சிக்கன் வெந்ததுக்கு நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்குது சிக்கனு. செம்ம வாசனையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.